வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, பௌர்ணமியினுடைய விடியலில் நீ சந்திக்கக்கூடிய இந்த நபரால் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. நீ யாரை சந்திக்கப் போகின்றாய், என்ன திருப்பம் நடக்கப் போகிறது என்பதனை உன் அப்பன் முருகன் என் மூலமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க என்னை தவிர வேறு யாரால் உன் முன்னால் வந்து நிற்க முடியும்? இத்தனை நாளும் உன்னிடத்திலிருந்து இந்த கந்தன் எந்த ஒரு விஷயங்களையும் கேட்டது கிடையாது. ஆனால் இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டிய சில விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்களை கொடுத்தாலும் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நபர் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடத்தான் போகின்றார். இந்த நபரை நீ நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் வரவேற்க வேண்டியது உன்னுடைய கடமை. நாம் யாரை சந்திக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். யாரோடு எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் என்பதில் எப்பொழுதும் நம்முடைய கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தையும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையையும் எப்பொழுதும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் எதற்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்றேனோ அந்த விஷயம் ஓரளவிற்கு இன்று உன் வாழ்க்கையில் நிறைவு பெறப் போகின்றது. ஓரளவிற்கு உனக்கு மன உறுதியை கொடுக்க போகின்றது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நாம் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேற வேண்டும் என்றால், நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் தெய்வம் ஒன்றே நமக்கு துணை நிற்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தை எப்பொழுதும் கையெடுத்து வணங்கியவர்களுக்கு வாழ்க்கையில் யாரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரத்தை நான் எப்பொழுதும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்கின்ற புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டது என்றால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் சர்வ நிச்சயமாக உன்னை உறுதிப்படுத்தும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்னவாக வேண்டுமானாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை விட நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையக்கூடிய அளவிற்கு நல்லதொரு திறமை உனக்குள் வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்குள் பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிட்டது. இந்த நொடி, இந்த நேரம், நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உன்னை தேடி வருகின்ற ஒருவரை நிச்சயமாக நீ யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று சித்ரா பௌர்ணமியினுடைய விடியல். இந்த பௌர்ணமி விடியலில் உன் கந்தன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான நன்மைகளும் உன்னை வந்து சேரக்கூடிய தருணம். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு மாற்றத்தையும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. இந்த பௌர்ணமி நாளில் உன்னை தேடி வரக்கூடியவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய உன்னுடைய குலதெய்வம். பௌர்ணமியில் குலதெய்வத்தை வணங்குகின்றவர்கள், அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்ற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் எதற்கும் பெரிதாக ஆசைப்பட்டது கிடையாது. நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நன்மைகளை தந்தால் அதுவே நம்மை என்றும் நல்வழிப்படுத்தும். அதுபோல இன்று உன் குலதெய்வத்தை நீ மறக்கக்கூடாது.
உன்னால் அவர்களை தேடிச் செல்ல முடியவில்லை என்றாலும் இருக்கின்ற இடத்தில் இருந்தாவது அவர்களை நீ மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த நாள் உன் வாழ்க்கையால் அவர்களிடத்திலிருந்து உனக்கான மிக பெரியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கும், எப்பொழுது இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதை நமக்கு கொடுக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்றிருந்த காலம் உனக்கு வந்து விட்டது. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நீ விரும்பிய வெற்றியை உன் கைகளிலேயே நிச்சயமாக கொடுக்கப் போகின்றது. நல்ல நேரம் வரும் பொழுது தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் நாம் விரும்புகின்ற வெற்றிகளும் நமக்கு உறுதியாக கிடைக்கும். அதுபோலத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்கான பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் ஒப்படைக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதுவே இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இனிமேல் எந்த நிலையிலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை விட்டுவிட மாட்டாய். தான் ஆசைப்பட்ட விஷயங்களை ஒரு பொழுதும் நீ தொலைத்து விட மாட்டாய். உன்னோடு நான் வருவதும் உன்னோடு நான் பயணிப்பதும் என்றுமே இனி உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கும். ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான மாற்றத்தை உனக்கு தருவதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விட்டதாக நினைத்தாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டதாக நீ உணர்ந்தாயோ, அந்த இடத்தில் உன் குலதெய்வத்தின் கைபிடித்து நீ வரப்போகின்றாய். கந்தா, எனக்கு என் குலதெய்வம் யாரென்று தெரியாது என்று நீ சொல்வாயானால் அப்பன் உனக்கு ஒரு பதிலை சொல்கின்றேன், கவனமாக கேள். குலதெய்வம் தெரியாதவர்கள் தான் வணங்குகின்ற இஷ்ட தெய்வத்தையே அவர்களின் குலதெய்வமாக நினைத்து வணங்கினால் போதும். எங்கிருந்தாலும் உன் குலதெய்வத்திடம் உன்னுடைய வேண்டுதல்கள் போய் சேர்ந்து விடும். உனக்குத்தான் அவர்களை தெரியாதே தவிர, ஆனால் அவர்களுக்கு உன்னை தெரியும். இங்கே சிலர் தன் வாழ்க்கையில் குலதெய்வத்தை தேடாமல் இருப்பதனால் தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு அவர்களை பற்றி சொல்லிக் கொடுக்காமல் சென்று விடுகின்றார்கள். அப்படித்தான் சில குழந்தைகள் தன் வாழ்க்கையில் தன்னுடைய குலதெய்வம் யாரென்று தெரியாமல் தவித்து நிற்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு வரக்கூடாது. உன்னுடைய குலதெய்வத்தை நிச்சயமாக நீ உணர்ந்திருக்க வேண்டும். இவர்களை நீ மனதார நினைத்து விட்டாலே எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் இருந்து பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அதுவே இந்த வாழ்க்கையின் உனக்கான வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுத்து விட்டது. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான நிறைவான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை இழந்தது உனக்கு மனதிற்கு தோன்றியதோ அந்த இடத்திலிருந்து இனி உன் வெற்றியை நீ துளிர்த்தல செய்ய போகின்றாய். உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருந்துவிட்ட பிறகு இனி வேறு எதை பற்றியும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கான நம்பிக்கையை நான் ஒரு சேர உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு சித்ரா பௌர்ணமியின் விடியலில் உன்னுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் நீ சரி செய்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பில் நிச்சயமாக உன்னால் முடிந்தால் யாருக்காவது உதவி செய். உனக்கு புண்ணியம் அதிகரிக்கும். உண்மையில் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கும் உண்மையில் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை தருபவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய புண்ணியம்
நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.